பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமான கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மெய்யாகவே இந்த அதிகாலை வேளை நாம் ஆண்டவரை கண்டடைகிற வேளையாக இருக்கும்படி கர்த்தரை நோக்கி தேவ சமூகத்திலே காணப்படுவோம். ஆண்டவர் உங்கள் நடுவில் இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த அருமையான வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரம் 52வது வசனம். சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியை ஆகிலும் ஒரு பலசாலியை ஆகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்வான். சவுலுடைய விசேஷித்த தன்மை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே இருந்தார்கள். சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தருக்கு விரோதமாய் கடினமான யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தரை மேலெழும்ப விடாதபடிக்கு, பெலிஸ்தரை தேவ ஜனங்களுக்கு ஊறு விளைவிக்க விடாதபடிக்கு, பெலிஸ்தர் மேல் சவுலின் நாட்கள் எல்லாம் கடினமான யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இந்த நாட்களிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பாவ சற்பனைகளின் மேல் கடினமான யுத்தத்தை நாம் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முயல்கிற சத்துருவின் வல்லமைகளிலிருந்து விரோதமாய் கடினமான யுத்தத்தை நடத்துகிறதற்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் விழிப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இன்னொரு விசேஷித்த தன்மை சவுலிடத்திலே காணப்பட்டது என்னவென்றால், அவன் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவனை தன்னிடமாய் சேர்த்து கொள்வான். தன்னிடமாய் சேர்த்து கொள்ளுகிறதான ஒரு அனுபவம் சவுலுக்கு இருந்தது. சவுலுக்கு தெரியும், இவன் எனக்கு வேண்டும், இவனை கொண்டு பெரிய காரியங்களை நான் கர்த்தருக்காக செய்வேன் என்கிறதை சவுல் நன்றாய் அறிந்திருந்தான். ஆகவே ஒரு பலசாலியாகிலும் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் சவுல் கண்டானால் அவனை விடமாட்டான், அவனை தன்னிடமாக அவன் சேர்த்து கொள்வான் என்று பார்க்கிறோம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவசேனையை போல மகா சேனையானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு உதவி செய்கிற மனுஷர் அவனிடத்திலே நாளுக்கு நாள் வந்து சேர்ந்தார்கள் என்று படிக்கிறோம். அவர்கள் அதிகமாய் பெருகினார்கள், தேவசேனையை போல மகா சேனையானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் கூட தேவனுக்கென்று உதவி செய்கிறவர்கள், தேவனுக்கென்று செயல்படுகிறவர்கள் நாளுக்கு நாள் தேவ சமூகத்தில் வந்து சேர வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அவ்விதமாக தேவனுக்கென்று செயல்படுகிறவர்கள் நாளுக்கு நாள் தேவ சமூகத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அந்த ஆசீர்வாதமான நாட்களை கர்த்தர் உங்கள் ஊழிய பாதையிலே தந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். நீர் இரக்கம் மன உருக்கம் உள்ள ஆண்டவராக இருக்கிறீர். ஆண்டவரே, சவுலுக்கு காணப்பட்டதான விசேஷித்த குணங்களை குறித்து நாங்கள் தியானிக்க கிருபை தந்தீர். ஆண்டவரே, அவன் இருந்த நாளெல்லாம், உயிரோடு இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தருக்கு விரோதமாய் கடினமான யுத்தம் நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்களும் அவ்விதமாய் ஜெபத்திலே விழித்திருக்க, போராடி ஜெபிக்க, சத்ருவை மேற்கொள்ள தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவனை தமிழமாய் சேர்த்து கொள்வான். அதுபோன்ற அனுபவங்கள் எங்களுக்கும் உண்டாக தேவாவியானவர் இரக்கம் செய். உம்முடைய ஊழியத்திற்கென்று ஆண்டவரே அநேக பராக்கிரமசாலிகள் தேவை. ஆண்டவரே, அநேகரை கூட்டி சேரும், அநேகரை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.